ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? ஒரு 3D கைப்பிடி, அதாவது டபுள் கைப்பிடி. அது பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக கைப்பிடி நீங்கள் போட்டு இந்த மாதிரி இருக்கும், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு இது போட்டிருக்கேன். இந்த லைன் போடுறது எப்படி போடுறதுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே நம்ம இது படிச்சிருக்கோம். அதாவது உள்ளே 2 வயர் வச்சு நீங்கள் உள் வயர் 2, அதுக்கடுத்து 2 டபுள் வயர் வச்சு 6 அடியில் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக போடுறத போட்டுறணும். போட்டு முடித்த பிறகு இது மேலே இந்த மாதிரி போடும்போது இது க்யூட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நீங்கள் ப்ரௌன் கலர்லேயே மேலே போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். நான் சாண்டல் ப்ரௌன் இருக்கிறனால சாண்டலே போடுவோம் அப்படிங்கிறதுனால சாண்டல் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வயரு ஒவ்வொன்றும் 6 அடியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 6 அடி சரியாக வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னா கொஞ்சம் 7, 6.25 அப்படி எடுத்துக்கலாம். 6 அடி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ கூடையை இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம கைப்பிடி போட்டிருக்கோம் இல்லையா ப்ரௌன் கலரில், அந்த இடத்த இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுக்கிட்டு இப்போ சிவன் கண்ணில் அந்த முடிச்சில் உள்ளே விடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே ஊடி நம்ம விடும்போது டக்குன்னு அது வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 வயராக வருமா, அதனால் அது இதாக இருக்கும். அதே இது சாதா இதில் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சாதா இதில் நம்ம கைப்பிடி போடும்போது நடுவில் சென்டரில் சதுரமாக வரும். இதில் நீளமாக அந்த சிவன் கண் தான் வரும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உள்ளேருந்து சொருவி வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இந்த கார்னரில் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே கார்னர் ஒன்று போல் வச்சுக்கணும். 6 அடியை ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்போ இந்த கார்னரில் விட்டுட்டோம். இந்த கார்னரை இந்த சைடு விட்டுட்டோம். அடுத்து இந்த பக்கம் இன்னொரு அதே இதை இந்த சைடு எடுங்க. இந்த சைடு எடுத்து நம்ம விட்ட இடமே தான். இப்போ அந்த பக்கம் ஒரு பக்கத்தை வெளியே எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு பக்கத்தை இந்த சைடு எடுத்துட்டு நீங்கள் நான் பெறலாமல் அந்த வயரை கொஞ்சம் பெறலும் நீங்கள் பார்த்து அதை எடுக்கணும். இப்போ எடுத்த பிறகு அதுக்கடுத்து ஒரு சைடு இருக்கிறத நீங்கள் நல்லா இழுத்து விடுங்க. பெறலாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து 2ம் ஒரே போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 2 வயரும் ஒரே மாதிரி இருக்கணும். 6 இப்போ நம்ம உள்ளே விட்ட பிறகு 2 பக்கமும் 3.25 அந்த மாதிரி கணக்காக வரும். கரெக்டாக போட்டு வச்ச பிறகு பாருங்கள், இப்போ அந்த ப்ரௌன் கைப்பிடி உள்ளே போயிடும். அது உள்ளே இருக்கிற வயர் மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அடுத்து இது நார்மலாக ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஒரு இது லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு, திருப்பி மேலே கொடுத்து கீழே வாங்கணும். அப்புறம் இந்த பக்கம் கீழே கொடுத்து மேலே வாங்கணும். போட்டுட்டு நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கணும். எப்பயும் போல் தான் ஷேப்பில் வரும். 2 பக்கமும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேல் பகுதி கொஞ்சம் முடிச்சு இருக்கிறதுனால அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி வரும். அடுத்து இந்த பக்கம் தூக்கிக்கிட்டு கீழே கொடுத்து 2வது வயரில் மேலே கொண்டு நீங்கள் டைட் பண்ணணும். இப்போ டைட் பண்ணிட்டீங்களா? அடுத்து இந்த சைடு இருக்கிறது ஒன்று ரைட்டுன்னா அடுத்து ஒரு லெஃப்ட், இப்படியே நீங்கள் மாற்றி அந்த வயருக்கு கீழே கொடுத்து அப்புறம் மேலே எடுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தூக்கிக்கிட்டு இருக்க வயர் இந்த பக்கம் இருக்குது. அதை கொடுத்து திருப்பி ஒரு வயருக்கு மேலே கொடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த 2 வயர் ஒவ்வொரு பக்கமும் 2 வயர் வரும். நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் திருப்பி தூக்கிக்கிட்டு இருக்கிற வயர் எந்த பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கோ அதை திருப்பி லெஃப்ட் சைடில் மாற்றி விட்டு கீழே 2வது வயருக்கு மேலே அந்த உள்ளே இருக்கிற கைப்பிடிக்கு மேலே வரணும். ஒவ்வொரு தடவையும் அந்த கைப்பிடிக்கு மேலே வர்ற மாதிரி தான் வரும். அப்படி தான் வரும் நீங்கள் போடும்போது. இப்போ பாருங்கள், ஒரு 4 முடிச்சு நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
நல்ல இறுக்கமாக நல்ல டைட்டாக இருக்கிற மாதிரி போடுங்க. இப்போ அதுக்கு அடுத்து இந்த பக்கம் இதே தான் நீங்கள் வந்து தூக்கி இருக்கிற பக்கத்தை கீழே கொடுத்து அடுத்து போடணும். இப்போ ஒவ்வொரு வரிசையாக போட போட பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. ஒவ்வொரு தடவையும் கணக்காக பார்த்துக்கோங்க. ஒரு தடவை ரைட்டு, ஒரு தடவை லெஃப்ட்டு, தூக்கி இருக்கிற பக்கம். அவ்வளோதான். 2வது வயருக்கு அடியில் கொடுத்து அப்புறம் மேலே வாங்கி, அது வந்து அடியில் கொடுக்கும்போது கீழே இருக்கிற கைவிடிக்கு அடியில் வந்து அடுத்து அந்த 2வது வயருக்கு மேலே வரும். அவ்வளோதான். பாருங்கள், இது அதில் போட்டதே தான். நம்ம நார்மலாக கைப்பிடி பழகணும் இல்லையா, அதே தான். ஆனால் இது அதை விட ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா அதில் வந்து 2 உள்ள வயர் 2 வயர் கொடுத்துருப்போம். இது வந்து அந்த வயர் வராமல் கைப்பிடி ப்ரௌன் கைப்பிடி நம்ம ஃபஸ்ட்டு கைப்பிடி போட்டதை அது வயர் மாதிரி இருக்கும். அதை நம்ம அதுக்கு மேலே சுற்றி சுற்றி வரணும். நீங்கள் ஒவ்வொரு வரிசையும் போடும்போது நல்லா டைட் பண்ணிகிட்டே போட்டுக்கிட்டே வரணும். டைட் பண்ணலைன்னா அப்புறம் வந்து லூஸ் விழுந்துடும், நல்லா இருக்காது. அந்த 3D எஃபெக்டோட நல்லா ரொம்ப அழகாக தெரியும். அந்த கேப்பு கொஞ்சம் ஒரு புள்ளி மாதிரி கேப் தெரியணும். இப்போ நான் இது ப்ரௌனில் போட்டிருந்தா அந்த புள்ளி மாதிரி இருக்கிறது தெரியாது. ஆனால் இதில் உங்களுக்கு ப்ளூ ப்ரௌன் போட்டுட்டு நான் மேலே இதை போட்டதுனால உங்களுக்கு நல்லா டைட்டாக நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதே சைஸில் இப்போ நம்ம அந்த கைப்பிடி மேலேயே போடுறதுனால நமக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. அந்த ஒரு இது பெண்டு பண்ணி வருது இல்லையா, அது வரையும் நீங்கள் நார்மலாக போட்டுக்கிட்டே வாங்க. பெண்டு பண்ணி வந்த பிறகு தான் நம்ம கூடையோட டைரெக்ஷனை கொஞ்சம் திருப்பிக்கணும். இப்போ வந்து கூடை நம்மளை பார்த்த மாதிரி வச்சு நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு 2 வயரு 6 அடி எடுத்துக்கிட்டு அந்த மேலே அந்த ப்ரௌன் போட்டு முடிச்சிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் ஒரு பக்கம் உள்ளே கொடுக்கணும். திருப்பி இந்த பக்கம் இன்னொரு பகுதியை எடுத்து அதே பகுதியை தான் உள்ளே விட்டு, அதாவது கீழே விட்டு மேலே எடுத்து வாங்கி போடணும். இப்போ வந்து இதை முடிச்சிட்டோம். அதாவது அந்த பெண்டு பண்ணி வர்ற இடத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஏன்னா வலிக்கிட்டு போகும். நீங்கள் அப்படி போகாமல் நல்லா டைட் பண்ணிக்கிட்டே போட்டிங்கன்னா இறங்காது. ஏன்னா நீங்கள் டைட் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு அடுத்து நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த சைடு வந்தோடனே நீங்கள் லைட்டாக திருப்பிக்கலாம். இப்போ அந்த ஒரு பக்கம் அந்த பெண்டு பண்ணுற பக்கம் வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்த இறங்குற இடத்துல கொஞ்சம், அதாவது திரும்புகிற இடத்துல கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக போடணும். அவ்வளோதான். அடுத்து நீங்கள் வந்து எப்பயும் போல தான் தூக்கி இருக்கிற பக்கம் ஒரு பக்கம் லெஃப்ட்டுன்னா அடுத்து ரைட்டு, தூக்கி இருக்கிற பக்கத்தை எடுத்து கீழே 2வது வயருக்கு மேலே வந்து கைவிடிக்கு கீழே, அடுத்து 2வது வயருக்கு மேலே, அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் இந்த மாதிரி 2 இதாக நீங்கள் கைப்பிடி போடும்போது கைப்பிடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்க்குறக்கு லென்த்தாகவும் தெரியும், தடிமனாகவும் இருக்கும், நல்லா தாங்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இதுவும் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே இதை போட்டிருக்கோம். அப்போ 2 இது ஜாயின் பண்ணதுனால கைப்பிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நம்ம வயரு இந்த அளவு கீழே வரையும் நீங்கள் கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்தாச்சு. கீழே வரையும் முடித்த பிறகு பாருங்கள், எப்படி இது பண்ணணுன்னா இந்த பக்கமும் 2 வயர், இந்த கடைசி எண்டில் அதில் எவ்வளவு போட முடியுமோ அது வரையும் நீங்கள் போடணும். வயர் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், கொஞ்சம் 6 அடிங்கிறது கொஞ்சம் கூட தான் இருக்கும். நம்ம சொருகிறதுக்கும் வேணும் இல்லையா, சொருகி நீங்கள் அந்த கீழே அந்த வயரை நல்லா கொண்டு போகிறதுக்கு இது வசதியாக இருக்கும். ஆனால் இந்த கைப்பிடி போடும்போது நார்மல் கைப்பிடி போட்டோம்னா கீழே வந்து முடித்த பிறகு
திருப்பி மேல் பகுதியில் நம்ம உள்ள வயர் கொடுத்து சொருகுனா தான் அது நல்லா டைட்டாக கைப்பிடி நகராமல் இருக்கும். இதில் அது தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறதே அதில் மேல் பகுதியில் ஆரம்பிக்கிறோம். அதனால் அந்த சைடு 2 கடைசியாக போடுற அந்த வயர் தேவையில்லை. இப்போ 2 தான் முடித்த பிறகு 2 பக்கமும் இழுத்துக்கணும் 2 வயரையும். இப்போ அந்த இடம் வரை லாஸ்ட் வரை நம்ம போட்டுட்டு ஓரளவுக்கு கரெக்டாக வந்த பிறகு நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள் 2 பக்கம் கரெக்டாக அந்த எண்டு வரை வந்துருச்சு. அந்த எண்டு போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவு அந்த முடிச்சு ப்ரௌன் ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ 2 வயர் இருக்குயா, ஒரு வயரை இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு வயரோட எண்டை 2 பகுதியும் ஒன்றா வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இல்லை தனித்தனியாக உள்ள உடனாலும் விட்டுக்கலாம். இப்போ ஒரு வயரோட எண்டை நான் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கண் இதில் உள்ளே விட்டு சொருகிட்டு அந்த உள்பகுதியாக நம்ம இழுத்து விட்டு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணால் பார்க்க அழகாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து அதே மாதிரி அதே இதுக்குள்ளேயே நீங்கள் இன்னொரு வயரையும் உள்ளே விட்டுருங்க. அந்த கோடு மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போடும்போது வயர் பிறண்டுச்சுன்னா நீங்கள் நல்லா பிறலாமல் திருப்பி விடணும். அப்போ தான் வயர் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி வீசரில் நல்லா கிடைக்கும். இதே மாதிரி தான் அடுத்து இதை நல்லா டைட் பண்ணி கையை எடுத்துகிட்டு இந்த பக்கம் பிடிச்சிருக்கிறத கடைசி வரையும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் லூஸ் இல்லாமல் இருக்கும். திருப்பி இதுலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வயரை எடுத்து உள்ளே சொருகிருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் சொருகணும். உங்களுக்கு ரொம்ப தள்ளி இதில் கொஞ்சம் சில நேரம் கரெக்டாக அந்த கோடு இருக்கிற இடம் பார்த்து தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருப்போம். அதனால் இது போடுறது சிரமமாக இருக்காது. கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே பார்த்து விடுங்க. விட்டுட்டு திருப்பி 2வதும் இதே மாதிரி அந்த வயரை உள்ளே விட்டு சொருகிருங்க. சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. முதல்ல டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த பக்கமும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்போ டைட் பண்ணிட்டோமா, இப்போ ஒன்று போல் போட்டாச்சு. அடுத்து அந்த உள்பக்கத்தில் அந்த வயரை அதுக்கு கீழே எந்த வயர் இருக்கோ அதில் நம்ம சொருகணும். சொருகி நல்லா இழுத்து விட்டு சொருகிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி முடிஞ்சிருச்சு போட்டது. அடுத்து சொருகிறதும் நல்லா நீங்கள் அதிகமாக வயர் இருந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே நீங்கள் 4 வயருக்குள்ளேயாவது சொருகிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், காட்டுறேன். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த இதில் நீங்கள் அப்படியே வச்சு இதை எதிர்த்த சைடில் இருக்கிறதுல சொருகணும். இதை இதோட எதிர்த்த சைடில் சொருகணும். அந்த பக்கமே சொருக முடியாது, ஏன்னா அந்த சிவன் கண்ணில் அப்படி வரும். அதுக்கடுத்து இப்போ போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.